ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி தோசை சாப்பாட்டுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்து பார்க்கலாமா? மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு 3 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வதங்கின அப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியும் சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றி இதை 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி அதையும் ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். இது நீங்கள் இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கெலாம் போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.